श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 363வது श्लोकम्। निरन्तराभ्यासवशात्तदित्थं पक्वं मनो ब्रह्मणि लीयते यदा तदा समाधिः सविकल्पवर्जितः स्वतो द्वयानन्दरसानुभावकः। நேத்திக்கு நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்தோம். சமாதி அபியாசம் பற்றி சங்கரர் விவரிச்சிட்ருக்கிறாரு. சமாதி அபியாசத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். நிரந்தரமான இந்த அபியாசம் அப்படின்னா தொடர்ந்து எப்போ ஒரு மனிதன் வந்து அபியாசம் பண்ணிகிட்டே இருப்பானோ அதோடைய காரணத்தினால முந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த தங்கத்தை நீ உருக வச்சா எப்படி அதில் இருக்கிற மலினங்கள் எல்லாம் நீக்கப்படுறதோ சுத்தமான தங்கம் தங்கமாதி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த பக்குவமான மனசு அப்படின்னா இனிமேல் மனசு இருக்குது, மனசு வேலை செய்கிறதான விகல்பங்கள் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு அதுக்கு பாஹ்ய விஷயங்கள மேலே அட்ராக்ஷன் இல்லை, சந்தேகங்கள் இல்லை. அப்படிப்பட்ட அது வந்து பிரம்மணி மனஹா பக்குவமான அந்த மனசு பிரம்மன்லேயே லீனமாகி அதுக்கப்புறம் ததா இப்போ அப்படி ஆகிறதோ சமாதி எதா மனசு பக்குவமாகிறதோ ததா சமாதி சவிகல்ப வர்ஜித. அப்புறம் இந்த விகல்பங்களோட கூடியிருக்கிற மனசே இப்போது இல்லை, விகல்பங்களுக்கு கூட இருக்கிற மனசு இல்லை. மனசு வேலை பண்ணுறதே எல்லாத்தையும் கவனிக்கிறது, ஆனால் விகல்பம் இல்லைன்னா சந்தேகரகிதமான மனசு, செஞ்சலமாகாமே கட்டுப்பாட்டில் இருக்கிற மனசு. ஸோ சங்கல்பம் எல்லா சவிகல்பம் எல்லாம் போனதுனால அப்போது மனசு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட நிர்விகல்ப சமாதி அனுபவம்னா யோகசாஸ்திரம் படி வேறு, நம்ம வேதாந்த சாஸ்திர பத்தத்திலோ வேறு. ஸோ வேதாந்த சாஸ்திர பத்தத்திலோ பார்க்கும்போது இங்கே நிரந்தர அந்த நான் பிரம்மனை ஞாபகம் வச்சுக்கிறதா சமயக் அதி. அப்போது ஸ்வதா ரொம்ப ஸ்வபாவமாகவே நேச்சுரல்லி ஒரு விசேஷமாக சிரமப்பட்டு எதுவுமே செய்யாமல் இவன் வந்து அத்வய ஆனந்த ரசத்தினை அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட மனசுக்கு நிம்மதி விகல்பம் இல்லாத நிலை எப்படி வந்தது? தானு அத்வயமன்ன ஏக வஸ்து ஆனந்த ஸ்வரூபமனி தன்னை தானு உணர்ந்துட்டான். ஸோ அப்படிப்பட்ட சாதகனை வந்து பாவக அனுபாவக ஆனந்தத்தினே தன ஸ்வரூபம் ஆனந்தம்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நிலையிலேயே இருக்கிறான். அத்வைத ஆனந்த ஸ்வரூப நிலையில் தெரிஞ்சுக்கிட்டான், இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனும் இனிமே டிஸ்டர்ப் ஆக மாட்டான். அதனால் இன்றைக்கி பார்க்குறோம் 364வது ஸ்லோகத்திலோ சமாதினானேன சமஸ்தவாசன கிரந்தேர்விநாசோ கில கர்மநாசः அந்தர்பஹி சர்வதயேவ சர்வதா ஸ்வரூப விஸ்பூர்த்திரத்யந்தஸ்ய ஸ்வரூப விஸ்பூர்த்தே ரயத்னதஸ்யாத். அப்போது ஒரு பிரயத்தனம் இல்லாமல் அப்பிரயத்தனதா
ஸ்வரூபத்திலேயே எப்பவும் நிந்திருப்பான். ஸ்வரூபனிஷ்டனாகவே இருக்கான். அதே ஸ்வரூபம் ஆத்மா நான் பிரம்மமணி அந்த அஜானத்தோடு இருக்கிறான். தானே ஞானஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறான். அது அப்படி விஸ்பூர்த்தி. விஸ்பூர்த்தின்னா தன்னை தான் பிரகாசிச்சுக்கிறான், பிரகாசப்படுறான். ஸ்வரூபம் ஸ்வரூப விஸ்பூர்த்தின்னா மை எசென்ஷியல் நேச்சர் என்னன்னது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டேன். இது அயத்னதா, ஒன்றும் பெரிய இப்போ சிரமமில்லாமல் பிரயத்தனமில்லாமல் இட் ஹேப்பன்ஸ் பை நேச்சுரல்லி. ஐ ஆம் தட். அந்நேச்சுரல்லி ஓன்லி நான் ஜீவனம் உபாதிகளில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பல வகையான பாவங்களை நீ உருவாக்கிட்டேன். தட் இஸ் அது அந்நேச்சுரல். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா இப்போது நான் சொன்னது அர்த்தம் கடைசி வரி. இது எப்படின்னா அனேன சமாதினா அப்படின்னா மறுபடியும் சொல்கிறார். இந்த சமாதி நிரந்தர ஈடுபாடு. அனேனன்னா ரொம்ப சின்சியர் எஃபர்ட்டோட அந்த உணர்வுலேயே இருக்கிறது, கவனத்தோடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுமன்னா ஆக்சுவலி இப்போது இந்த சமாதியுடைய பலம் இப்படி நிரந்தரம் அந்த பாவனையில் இருக்கும்போது, பிரம்ம பாவனையில் இருக்கும்போது என்னதான் நடக்கும்னா சமஸ்த வாசனா கிரந்தி விநாசக. சமஸ்த வாசனைகள் மனசு விகல்பம் இல்லாமல் ஏன் இருக்கிறதுன்னா வாசனைகள் எல்லாம் க்ஷீணிச்சிது, நிறைய உட்டி போச்சு சமாதி அபியாசத்தினால. அதனால் படுசில் நான் பாஸ்டில் நான் எப்படி இருக்கேன், எப்படி வாழ்ந்தா அது எல்லாமே இப்போது சிந்தித்து கவனித்து அதை பற்றி கவலைப்படாமல் இப்போது நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெசண்டில் வாழற பழகிட்ட அவனுக்கு இனிமேல் படிய வாசனைகளை பற்றி நினைக்கிறதோ எதுவுமே இல்லை. அது தானே அதெல்லாம் முள்ளமாக க்ஷீணிச்சு போயிடும். ஸோ அனேன சமாதினா சமஸ்த வாசனா என்னாகும்? வாசனாசு நாசனம் ஆகிறதுன்னு அர்த்தம் என்ன? கிரந்தேர் விநாசக. சமஸ்த வாசனா கிரந்தேகே. வாசனைகள் என்னது கிரந்தி ரூபத்தில், கிரந்தியன்னா முடி, நாட். நேற்று கூட சொல்லியிருக்கும் இல்லை, 3 முக்கியமான கிரந்திகள் இருக்கு. அவித்யா காம கர்மா ஒரு விதமாக சொல்லணும்னா, இன்னொரு விதமாக சொல்லணும்னா இந்த 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம். ஆனால் இந்த 3த்துக்கு ஸ்வரூபம் பிரம்மனான எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் இருந்தால் எனக்கு சுற்றி இதெல்லாம் காணப்படுறது, எனக்குள்ளே இதெல்லாம் காணப்படுறது தவிர சரீரத்திலும் நான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மலோ சரீரம் இருக்குன்னா இருக்கிற மாதிரி தோணுறது. ஆனால் சரீரத்திலோ ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆத்மான எனக்குள்ளே தான் இந்த ஜகத்து மொத்தம் இருக்குது, ஜகத்திலும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்படி கிரந்தி விநாசக. கிரந்தி நாசனம் வாசனா நாசனம் ஆயிடுத்தன்னா அப்படின்னா தேகாத்மபாவ ஜீவாத்மபாவ நீங்கி போயிடுச்சுன்னா என்னாகும்? அகில கர்ம நாசக. அகில கர்மம்னா முக்கியமாக பிராரப்தம் நடந்து கொண்டே இருக்கும். பிராரப்தத்தை யாரும் தடுத்த முடியாது. அப்போ அகில கர்மன்னு என்ன? இனிமே உனக்கு தொடர்ந்து இந்த பிராரப்தத்தில் திரும்பி ஆட் ஆகிறதுக்கு அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து எதுவுமே வராது. அப்படின்னா முக்கியமாக சஞ்சித. அப்புறம் இப்போ வாழும்போது இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இன்னும் சில வருடங்கள் இந்த சரீரம் இருக்கும், இந்த பர்டிகுலர் லைஃப். இதனால் இப்போ புதுசாக உருவாகி ஆகாமியாக போய் திரும்பி சஞ்சித்தில் சேரமாட்டான். ஸோ சஞ்சித அண்ட் ஆகாமி ரெண்டுமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இனிமேல் உனக்கு அடுத்த சரீரத்துக்கு அடுத்த இன்னொரு ஜன்மம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் பிராரப்தம் மட்டும் முடிஞ்சு தீர்ந்து போயிடும். ஸோ கிலன்னா பிசுறு இருக்கன்னு, அகிலன்னு மொத்தமாக சேர்ந்தே நாசக. அப்போது
இவன் வந்து என்ன பாவத்தில் இருப்பான், எப்படிப்பட்ட இவனுக்கு ஒரு ஸ்திதி ஏற்படும்னா அந்தஹா பகிஹி சர்வத ஏவ சர்வதா. அதுக்கு பிறகு இவன் வந்து இன்சைடு அண்ட் அவுட் சைடு, இன்சைடு அண்ட் அவுட் சைடு అనేది இல்லை ஆக்சுவலி. இனிமேல் அந்த பாவனை இல்லாமல் அப்படின்னா அர்த்தம் உள்ள தன மனசு எண்ணங்களை கூட டீல் பண்ணும்போதாவது இல்லை அந்த மனசு பகிர்முகமாகி சில வியாபகாரிக மினிமம் விவகாரம் செய்யும்போது புலங்கள் மூலமாக பகிஹி எல்லா சமயத்திலும் சர்வத எல்லா இடத்துலையும் எல்லா பரிஸ்தித்திலையும் அப்புறம் சர்வதா எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் ஸ்வரூப விஸ்பூர்த்தி அயத்னதா சாத். இனிமேல் இவன் நேற்று சொன்ன மாதிரி எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதய, மனசு எங்கெங்கெங்கெல்லாம் போகிறதோ அப்போல்லாம் அயத்தனதா சமாதி ஸ்திதி தான். பிகாஸ் உள்ள வெளியில் అనేది భేదம் போயிடுது. நானே உள்ள வெளியில் అనేది மொத்தம் நானே தான் இருக்குது. ஆகாயம் பொறுத்த வரைக்கும் உள்ள வெளியில் என்ன இருக்குது, இந்த குடத்திலும் ஆகாயம் இருக்குது, வெளியிலும் ஆகாயம் இருக்குது. ஸோ ஆகாயத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள வெளியே అనేది ஏதாவது பேதம் இருக்கா? ஸோ பிரம்மமான என்ன நானும் சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால ஸோ சர்வதா அந்தர்பகிஹி இந்த ஸ்வரூப ஸ்பூர்த்தி, என்னுடைய ஸ்வரூப ஸ்பூர்த்தி அனுபவம் அது பிரயத்தனம் இல்லாமல் நடக்குமா பாருங்க. ரொம்ப இப்போ அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான், அந்த ஞானனிஷ்டன் ஆகிட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, முதல் வார்த்தை மறக்கூடாது. அனேன சமாதினா, அனேனன்னா அநேக வருடங்கள், அப்புறம் நிரந்தரம் அந்த சின்சியர் கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் எஃபர்ட். அதனால் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு சமமாக இருக்கிற ஒரு ஸ்லோகம் வந்து முண்டகோபனிஷத்தில் இருக்கு. भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்? மேலே சொன்ன ஸ்லோகத்தோட அர்த்தம் ஏதா, ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா கிரந்திகளும் நீக்கப்படுறது. பாருங்கள், கிரந்தியன்னு என்னன்னு சொல்லிட்டேன், சம்சயம்னு வச்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஆறு அவித்யா காம கர்மாவுடைய பந்தம் இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஹிருதய கிரந்தியெல்லாம் உடைக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. அதனால் சர்வ சம்சய சித்தியந்தே, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னை பற்றி, ஈஸ்வரன் பற்றி அண்ட் ஜகத்து பற்றி ஏதி பற்றியும் சந்தேகம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியர். வாட்? பிரம்ம ஏக வஸ்துவேதா, ஈஸ்வரனாவும் ஜகத்தாவும் ஜீவனாவும் கல்பிக்கப்பட்டு பிரம்மன் மேலே இது ஒரு ட்ராமா நடக்கிறது. ஆனால் பிரம்மனுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த பிரம்மம் நானு, அந்த பிரம்மம் நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மூணாவது வரி அந்த முண்டகோபனி க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. பாருங்கள், இங்கே அதே தானே சொல்லியிருக்கேன். கர்ம நாசனம், வாசனா நாசனம், கிரந்தி நாசனம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா கர்ம நாசனமும் ஆகிடும். ஸோ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. இது எப்படி நடந்துச்சு? அவனோட திருஷ்டி தஸ்மின் பரா அவர, அவன் வந்து ரெண்டு இல்லை, பரா அவரானது இல்லை. இல்லை పరమన్ ఎన్న అవరమన్ ఎన్న దృశ్యం ఎన్న జగత్ ఎన్న అనేది స్పష్టமாக அவன் உணர்ந்துட்டான் అని అర్థం. அடுத்தது 365வது ஸ்லோகத்தில், அதனால ஓ சாதகனா சிஷ்யனா ஸ்ருதேஷதகுணம் வித்யாத் மனனம் மனநாதபி நிதித்யாசம்
லக்ஷகுணம் அனந்தம் நிர்விகல்பகம். இங்கே மறுபடியும் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டே வரும்போதும் மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் கேட்கறது, ஸ்ரவணம் பண்ணுறது. ஸோ ஸ்ருதேகே இந்த கேட்கறது ஸ்ரவணம் అనేది இருக்கு, அதுக்கு மேலே 100 மடங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னன்னா மனனம். அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணுறது, ரிஃப்ளெக்டிங் ஆன் தோஸ். இப்போ 1 மணி நேரம் சாஸ்திரம் குரு டீச் பண்ணுறாருன்னா அந்த விஷயங்களே மறுபடியும் மனசில் சிந்தனை செஞ்சுட்டே இருக்கிறது. நேற்று சொன்னோம் இல்லையா, 1 மணி நேரம் சத்சங்கம் கேட்டால் 22 மணி நேரம் மனனம் பண்ணி 1/2 மணி நேரம் நிதித்தியாசனம். ஆனால் அந்த 1/2 மணி நேரத்துடைய நிதித்தியாசனத்துடைய வேல்யூ என்ன தெரியுமா? ஸோ இப்போ கேட்கறது சிரவணம் ஒரு பங்குன்னா அதுக்கு 100 மடங்கள் மனனத்தினால சக்தி பவர் இருக்குது அதுக்கு. அப்படின்னு அதுக்கப்புறம் மனநாதபி, இந்த மனனத்துக்கு மேலே நிதித்தியாசனம் லக்ஷகுணம் அனந்தமன்னா 1,00,000 டைம்ஸ் என்றார். லக்ஷம், ஓகே, 100,000 டைம்ஸ் ஆமாம். பார்த்தீங்களா? அது 1/2 மணி நேரம் ஆகட்டும், பரவாயில்ல. நிதித்தியாசனம்னா லிவிங் இன் தட் நாலேஜ், நாட் மனனம். மனனத்திலோ சந்தேகங்களும் வந்தது, தீர்ந்தது, எல்லாம் ஆயிடுது. ஆனால் நிதித்தியாசனம்னா சமாதி அபியாசம் అని சொல்லலாம், தியான அபியாசம் అని சொல்லலாம். ஸோ doubt free knowledge and reveling in that. So lakshagunam lakshagunam 1,00,000 times லட்ச மடங்கள் அது சிறந்ததாமா. பார்த்தீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நிர்விகல்பக ஸ்திதி, நிர்விகல்ப சமாதி அபியாசம், அது என்ன அனந்தம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லு என்னன்னே அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிர்விகல்ப அபியாசம் அந்த ஸ்திதிக்கு வந்தாச்சுன்னா நீ அனந்தனன்னு தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ அனந்தமாக இருக்கிறவனை பற்றி சொல்கிறதுக்கு அந்த சமாதி அபியாசம் பற்றி என்ன சொல்ல, அவ்வளோ பவர்ஃபுல் அது. அதனால் இந்த படியெல்லாம் அப்படியே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண தாண்டி வரணும். ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசன சமாதி தாண்டி வருதுன்னு என்ன சார், மனனத்துக்கு ஸ்ரவணம் விட்டுடுவானே, இல்லை நிதித்தியாசனம் பண்ணதுனால இனிமேல் மனனமே பண்ண மாட்டானா? அப்படி இல்லை. இந்த 4மே சைமல்டேனியஸாக கண்டினியூஸ்லி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடந்து கொண்டுட்டே இருக்கிறதுக்கு பேர் ஆத்தியாத்மிக மார்க்கம். ஞானம் அடைஞ்சவனுக்கு கூட எப்பப்போ நிறைய வாட்டி அந்த சமாதி நிலையிலே மௌனமாக இருக்கலாம், பேசிட்டு இருந்தான்னு பரவாயில்ல, கொஞ்சம் விவகாரம் பண்ணி சுற்றிட்டு இருந்தான்னு பரவாயில்ல, எப்படி இருந்தால் கூட அந்த சமாதி நிலை கலையாமல் இருப்பாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய சமாதி இங்கே வேதாந்த சாஸ்திரத்தை சொல்கிறது உட்காந்து கண்ணு மூடி பண்ணுறது தான் சமாதின்னு நினச்சக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த 3த்துடைய கம்பேரிசன், 4த்துடைய கம்பேரிசன் சொல்லி, now once if you attain that nirvikalpaka samadhi sthityanna, then you are established in the truth. ஸோ அதோடைய பவர் அனந்தம் அப்படி சொல்லி, அதுக்கு பிறகு இது தெரிஞ்சுக்கோ, வித்யாத். ஓ சாதகனா சிஷ்யனா தெரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சதா உனக்கு அப்படின்னு கேட்குறார். வித்யாத் 366 நிர்விகல்ப சமாதினா ஸ்புடம் பிரம்மதத்வம் அவகம்யதே த்ருவம் நான்யதா சலதயா மனோகதேஹ பிரத்யயாந்தரவிமிஸ்ரித பவேத் பிரத்யயாந்தரவிமிஸ்ரிதம் பவேத். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிர்விகல்ப சமாதினா இந்த அபியாசத்தினால
uninterrupted and continuous abidance in the remembrance of my essential nature. இந்த நிர்விகல்ப சமாதினா இந்த அபியாசம் இதில் இந்த நிலை இது தொடர்ந்து இதில் இருக்கிறது என்னாகும்? பிரம்ம தத்துவம் ஸ்புடம் அவகமியதே துருவம் அண்ட் ஸ்புடம் அப்படின்னா அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டது. அதனால இது ரொம்ப கிளியர் விஷன் ஆஃப் மை எசென்ஷியல் நேச்சர். இதில் இனிமேல் எங்கே கூட சந்தேகம் இல்லை. இட் இஸ் நாட் ஏ இன்டைரக்ட் நாலேஜ். சாஸ்திரம் புஸ்தகத்தில் இருக்கிறதோ குரு யாரோ சொன்னாருன்னு இல்லாமல் இட் இஸ் மை ஓன் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அபரோக்ஷ ஞானம் அனுபூத்தினால இது ஸ்புடம், கிளியர், ரொம்ப கிளியர். அப்புறம் இப்படிப்பட்ட கிளியர் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் பிரம்ம தத்துவம் அவகமியனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் திரும்பி அது ஏதாவது ஷேக் ஆகுமா, உட்டி போயிடுமா, மறந்து போயிடுமா, ஏதாவது ஆகுமா? உபாதி சரீரம் எதுக்கு ஏதாவது ஆகும்போதோ மனசு ஏதாவது காரணத்தினால கொஞ்சம் அப்படி படிய வாசனைகள் ஏதாவது இன்னும் கூட வெளியில் வந்தால், வாசனைகள் எல்லாம் க்ஷீணிச்சு போயிடுச்சுன்னு சொன்னோம். ஆனால் கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி படித்தோம். அப்படி இருந்தால் கூட ஏதாவது திரும்பி சில வாசனைகள் வெளியில் வரலாம் எங்கோ ஏதோ காரணத்தினால். ஆனால் அது டிஸ்டர்ப் பண்ணாது, துருவமாகவே இருப்பான். துருவம்னா செலிக்காமே, அசையாமே. அதனால் இது பண்ணலைன்னா இந்த நிரந்தர ஈடுபாடு இந்த சிந்தனையில் இல்லைன்னா கொஞ்ச நாள் பண்ணலாம், பரவாயில்ல. இப்போ எல்லா நாளும் கேட்கணுமா என்ன? தினந்தோறும் சிரவணம் பண்ணணுமா என்ன? தினந்தோறும் சத்சங்கம் வேணுமா என்ன? தினந்தோறும் தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பகவத் சிந்தனை பண்ணணும். எதுக்கு? அப்பப்போ பண்ணுறேன். அப்படி பண்ணால் நான் அந்யதா இந்த செலத்தையா மனோகதேகே, இந்த செஞ்சலமாக இருக்கிற மனசுடைய கதி, இது செலிக்கிற சுபாவம் இருக்கிறதுனாலையும் அந்த மனசு అనేది கிளம்பிட்டாவே சம்சாரம் தொடங்கிறதுனாலையும் நீ அதனால் மறுபடியும் அந்த மனசுக்கு பின்னாடி அப்படியே ஒரு என்னது கலவாளம் போட்டு அப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி எப்பவுமே ஒரு இன்ச்சு கூட தாண்டி மனசு அப்படி ஓடி போகாதானே. அந்த அளவுக்கு இந்த அபியாசத்தில் ஈடுபடுத்திட்டு நிர்விகல்ப சமாதி அபியாசத்தினால மட்டும்தான் அந்த செஞ்சலமான மனசு நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். இல்லைன்னா நான் அந்யதா, இல்லைன்னா முடியாத காரியம். அப்படின்னா தியான இந்த சமாதி அபியாசம் అనేది எவ்வளோ முக்கியமானது சொல்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமோ, பிரத்யயாந்தர விமிஸ்ரிதம் பவேத். நடுவில் ஏதேதோ திரும்பி லோக விவகாரம், லோகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். மித்யான்னு சொல்லிட்டு அப்புறம் லோக விவகாரம் முக்கியமாகும். அது நமக்கு கிட்ட வரும்போதோ இல்லை நம்ம அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கும்போதோ திரும்பி நம்ம தெரியாமல் தேவையில்லாமல் ஸோ இந்த வேறு லோக விஷயங்கள் அது மேலே திரும்பி சத்தியத்துவ புத்தி பாவனை எங்கிருந்தோ அப்படி திரும்பி அது நிஜமனி அது முக்கியத்துவம் கொடுக்குற. இப்படிப்பட்ட பிரத்யயாந்தரன்னா டிஃபரெண்ட் டீவியேட்டட் இன்ட்ரப்ஷன்ஸ். இது மிஸ்ரிதம் தர விமிஸ்ரிதம் கலந்து இது இப்படி மனசு அப்படி தான் இருக்கும். அப்போது உனக்கு மனசு அப்பப்போ மறுபடியும் தொந்தரவு பண்ணும். அதனால அந்யதா சமாதி அபியாசம் செய்யாமல், நிதித்தியாசனம் அபியாசம் பண்ணாமல், சமாதி அபியாசம் பண்ணாமல் உனக்கு நிச்சலத்த துருவம் வராது, ஸ்புடமான ஞானம் ஏற்படாதுன்னு சொல்லி. ஸோ இட் இஸ் மஸ்ட் அண்ட் எசென்ஷியல் ஆஃப் தி ப்ராக்டிஸ் ஆஃப் சமாதி அபியாசம். அது சொல்லி அப்புறம் 367வது ஸ்லோகத்தில்
अतः समाधस्त्व यतेन्द्रियः सन् निरन्तरं शान्तमनः प्रतीचि विध्वंसयध्वान्तमनाध्यविद्यया कृतं सदेकत्वविलोकनेन. Now, so be careful, aware. சொன்னதெல்லாம் புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி, அதஹா அதனால, எதனால மனசுக்கு அப்படிப்பட்ட செஞ்சல சுபாவம் அப்படி இருக்கிறதுனால அர்ஜுனன் கேட்டார் இல்லை 6வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில், செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யேனா வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு கேள்வி கேட்டானே. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கிருஷ்ணா இந்த மனசுன்னு டீல் பண்ணுறது. நீ தியானம் பற்றி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்டான். அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார், எஸ் அர்ஜுனா, அது ரொம்ப சுலபம்னு யார் சொன்னா? சுலபம்னு நான் சொல்லலையே, கஷ்டந்தான், டிஃபிகல்ட் தான், ஆனால் இம்பாசிபிள் இல்லை, சாத்தியப்படாததில்லை, ஆனால் கஷ்டத்தோடு சாதிக்கணும். அதுக்கு பகவான் அங்கே சொன்ன 2 என்ன பண்ணணும். அப்போ அதுக்குன்னா அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச குருஹ்யதே. அபியாசத்தினாலையும் ப்ராக்டிஸ்னாலையும், அப்புறம் மனசு எதுக்காக எந்த காரணத்தினால எது நோக்கி ஓடுறதோ அது எல்லாத்திலிருந்து நீ விரக்தனாயிரு, டிட்டாச்சாயிரு. வைராக்கியேன, ஸோ அத்தியந்த வைராக்கியனாலையும் நிரந்தர அபியாசத்தினாலையும் சாதிக்க முடியும்னு சொன்னார். அந்த அபியாசம் விஷயந்தான் இங்கே சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறாரு சங்கரர், அதஹா தேர்ஃபோர் அதனால சமாதஸ்துவ, சமாதி அபியாசம் பண்ணுறவனா இரு. அப்புறம் சமாதி அபியாசம் பண்ணணும்னா உனக்கு அது முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரீ ரிக்விசிட்ஸ் என்னன்னா யதேந்திரியா சன். ஓகே, சமாதஸ்துவ சன் யதேந்திரிய கண்ட்ரோல். எல்லா 10 இந்திரியங்களும், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சவனா இரு. சரியா? யதேந்திரிய சன் அப்படி இரு. அப்புறம் நிரந்தரம் சாந்தமனாக சன். நிரந்தரம் இந்த 2 பாயிண்ட்ஸ் முதல்ல எடுத்துக்கிறோம். சமாதஸ்து அப்புறம் அதஹா யதேந்திரியா சன். நீ உனக்கு உன்னுடைய புலங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கா, தமம் இருக்கா. அப்புறம் நிரந்தர சாந்தமனாக சன். நிரந்தரம் மனசு ஆஜிடேஷன்ஸ் இல்லாமல், அவகேஷன்ஸ் இல்லாமல், எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் சாந்தமாக இருக்கா. சமத்துவம் யோக உச்சத்தை, சமநிலையில் இருக்கா. சாந்தமனாக சன் அப்படி இருந்துட்டு சமாதஸ்துவ பிரதீச்சி அந்தராத். அப்புதான் நீ அப்படின்னா சமம் தமம் பற்றி ஞாபகப்படுத்திட்டாரு. அப்போதான் பிரதீச்சின்னா அந்தராத்மாவாக இருக்கிற உன்னுடைய ஹிருதய குஹர மத்தியே அந்த கேவல பிரம்ம மாத்திரமாக பிரகாசிச்சிருக்கிற இந்த நான் அந்த அந்தராத்மாக்குள்ள உன்னோட ஸ்வரூபத்து மேலே மனசுன்னு நீ அப்புறம் அது மனசனை அங்கே நிற்க வச்சிடலாம். மனசன் அது மேலே நிற்க வச்சிடலாம். அதனால் சமாதஸ்துவ பிரதீச்சி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. யதேந்திரியா சன், சாந்தமனாக சன், அப்புறம் சமாதஸ்துவ பிரதீச்சி. பிகம் ஏ செல்ஃப் ஓரியன்டட், செல்ஃப் ஃபோக்கஸ்டு பர்சனாக சமாதியாக மனசு புத்தி அங்கே ஆத்மச்சிந்தனலே நான் ஆத்மா, நான் பிரம்மனே பாவத்தில் இருக்கு. அப்படி இருந்து என்ன பண்ணணும்,
அவித்யா கிருதம், அவித்யனால் உருவாக்கப்பட்ட எல்லா அநாதி அவித்யா கிருதம், எத்தனையோ காலமாக சேர்க்கப்பட்ட இந்த அவித்யனுடைய துவாந்தம் இருட்டுன்னு வந்து அந்த இருட்டு அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட அந்த டெல்யூஷன் வந்து மோகத்தினை வித்வம்சயா, இது கூட யூ மஸ்ட் டிஸ்ட்ராய், நீ அது வந்து நாசனம் பண்ணணும். உன்னுடைய அஜ்ஞானத்தினை நீ தான் நீக்கிக்கணும். இப்படி சிந்தனை பண்ணி சிரவண மன நிதித்தியாசன சமாதி அபியாசங்கள் மூலமாக அநேக வருடங்களை உருவாக்க செய்யப்பட்ட இது. அப்படி பண்ணி சதேகத்வ விலோகனேன எப்படி இதெல்லாம் முடியுமன்னா, ஒன்று மட்டுமே நீ யாருன்னு ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். அந்த சத்தியம் சத்துலேயே ஏகமாக இருக்கிற அந்த சத்வஸ்துலேயே சத்ரூபத்தில் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற அந்த பிரம்மனனை எப்போ கவனிக்க தொடங்குறாயோ, விலோகனேன எப்போ அப்படி தர்ஷிப்பாயோ, அப்படி உன்னுடைய கண்ணோட்டம் திருஷ்டிகோணம் அப்படி இருக்கிறதோ, அப்போது இந்த அவித்யனால் எத்தனோ ஜென்மங்களாக வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அந்த இருட்டு வந்து மொத்தத்தினு நீ நாசனம் பண்ணும். ஸோ ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடைசியில் திரும்பி சம்மரைஸ் பண்ணி சொன்ன மாதிரி கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த சொல்லி உனக்கு புரியலையா, யதேந்திரியன்னா சாந்தமனாகன்னு என்ன தெரியலையா, நான் ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் தரேன். 5 பாயிண்டர்ஸ், 5 சாதனாஸ் ஃபார் தி இன்னும் ஆந்திவே இந்த நிலையை அடையிறது எப்படின்னு உனக்கு இன்னும் சந்தேகமா சிரமமா அப்படி இருக்கிறதுன்னா இதோ இந்த கவனி அப்படின்றார். 368 யோகஸ்ய பிரதமத்வாரம் வாங்நிரோதோ பரிக்ரஹ நிராசாச நிரீஹாச நித்யமேகாந்தசீலதா. பாருங்க, அந்த பகவத்கீதையில் பகவான் அங்கங்கே சில அத்தியாயங்களுக்குள்ள 6 பாயிண்ட் ப்ரோக்ராம், 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படியெல்லாம் கொடுக்குற மாதிரி சாதனைக்கு சுலபமாக இப்போது நம்ம அப்படி குறிப்பாக ஹைலைட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த நீ இப்படிப்பட்ட யோகஸ்திதி அடையணும்னா இங்கே யோகானே வார்த்தை உபயோகப்படுத்திட்டா நம்ம அஷ்டாங்க பதஞ்சலி யோகா அந்த கன்க்ளூஷனுக்கு போகக்கூடாது. யோகா வார்த்தை இஸ் எ காமன் ஃபார் பகவத்கீதையில் எல்லா அத்தியாயத்துக்கு யோகான்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அர்ஜுனன் அலறது கூட ஒரு யோகந்த விஷாத யோகம். அப்புறம் பகவான் டீச்சிங் பண்ண தொடங்கினது சாங்கிய யோகம், கர்ம யோகம், எல்லாம் யோகம் அనే வார்த்தை இருக்கு. அப்படின்னு வாழ்க்கையுடைய எல்லா டைமென்ஷன்ஸு எல்லா வகையான அப்ரோச் ஃபேசட்ஸ் எல்லாத்தையும் யோகமாக மாற்றிக்கணும். யோகம் அதுக்காக தான். என்ன யோகம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் யோகம். ஸோ அந்த யோகம் அடையணும்னா இந்த ஃபைனல் பீட்டிடியூடு ஞானனிஷ்டம் உனக்கு வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமோ? பிரதம துவாரம். துவாரம்னா டோர் அண்ட் என்ட்ரின்னு அர்த்தம். ஃபஸ்ட் என்ட்ரி ஆர் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. வாங் நிரோதக நம்பர் 1. பேச்சுன்னு கட்டுப்படுத்து, வாயின்னு கட்டுப்படுத்து. வாய் பேச்சு அண்டு ரசனா, சரியா? பேச்சுன்னு அப்புறம் சாப்பிட்றது, இந்த 2 வேலை பண்ணுறதே டாக்கிங் அண்ட் ஈட்டிங் 2 in 1 பண்ணுற இந்த இந்திரியம் இருக்கே வாங். இங்கே வாங்கன்னா பேச்சுன்னு ஆக்சுவல் அர்த்தம். ரசனான்னா தான் அப்படியே சாப்பிட்றதுன்னு அர்த்தம். பட் ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அர்த்தம், the words, your speech should be well controlled. வாங் நிரோதக, தேவையில்லாதது பேசக்கூடாது.
லோக வார்த்தா விஷயங்களே நிறையா பேசக்கூடாது. பேசுறது இல்லை கூட, ஆனால் நானாக உள்ளக்கு நானே பேசிக்கிறேன். இங்கே வாங் நிரோதம்னா வெளியில் பாஹ்யமாக சப்தமாக அடுத்தவங்களுக்கு கூட பேசுறது இல்லை, நம்மளுக்கு நம்ம உள்ள செல்ஃப் டாக் பண்ணுறது. நேற்று சொல்லியிருக்கோம் இல்லையா, செல்ஃப் டாக் சொல்லலோக்கே நமக்கு நம்ம ஒரு நாளில் நமக்கு நம்ம நிறைய பேசிக்கிறோம். இந்த மனசு நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கும், எப்படியோ ஏதோ பற்றி. அதை நீ கட்டுப்படுத்துறதுக்கு நேற்றுக்கு மந்திரம் தியானம் ஜபம் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பழகிட்டு அந்த மனசு தனக்கு தான் பேசுகிறது, இன்னர் டாக் அது நிறுத்தணும். ஸோ பாஹ்யமாகவும் பேசுறதுன்னா பகவானை பற்றி பேசு, சத்தியம் பற்றி பேசு விஷயங்கள். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி, நான் இந்த பேச்சு பேசுறது தேவையான்னு ஒரு சிந்தனை பண்ணி. ஸோ வாங் நிரோதா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிக் வார்ஸ், பெரிய பெரிய சண்டை உலகத்தில் நடந்ததே இந்த பேச்சு சரியாக இல்லாதனால. பேச்சு ஏதோ சொல்லி ஏதோ பண்ணதுனால ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்படி. அப்புறம் சாப்பாட்டை பற்றின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அபரிக்கிரக, பொசஸிங் இந்த நேச்சர். ஓகே, க்ரீடியாக இருந்துட்டு நான் பொசஸிங்னு ப்ராக்டிஸ் பண்ணும். எக்யூமுலேட்டிங் த திங்ஸ், நிறைய தேவையில்லாத அளவுக்கு நிறைய சாய்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய லோக பொருள் அந்த திங்ஸுன்னு பரிகிரகம் பண்ணி சேர்த்து வச்சுக்கூடாது. நிறைய 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 மேலே ஆசை இருக்கக்கூடாது. ஸோ பரிகிரகம் அபரிக்கிரகத்தின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். மூணாவது நிராஷாச்ச, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு யார் மேலேயும் எது மேலேயும் வச்சுக்காதே. நிராஷான்னா இங்கே ஆஷான்னா காமம் இல்லை, ஆசைப்படுறான் அப்படி இல்லை. ஆசைப்படுறதான்னு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பாரிய கிட்டேருந்து, பர்த்த கிட்டேருந்து, குழந்தைங்கக்கிட்டேருந்து. அவங்க தர்மம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் பண்ணட்டும். அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்துக்கிட்டேருந்து நீ ஏதாவது ஆசிச்சாயன்னா ஏமாந்து போயிடுவேன். ஏன்னா யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மே நாட் பி ஃபுல்ஃபில்டு. எல்லா காலத்தில் எல்லாருனாலையும் எல்லா விஷயத்திலும் உன்னுடைய நீ நினச்ச மாதிரி. வாழ்க்கையில் பெரிய கிளாஷ் குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கும்போது நடக்கிற ஒரு பெரிய கிளாஷ் என்னன்னா இதுதான். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கிட்டேருந்து என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் இது பேசுகிறேன், இது நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்கணும், கேட்டவங்களை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ரெகுலராக கேட்கலன்னு எனக்கு கோபம் வரும்னு அப்படி நினைக்கிறேன். இஃப் ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் யூ, டெஃபினெட்லி ஐ வில் பிகம் டிசப்பாயிண்டட். அதனால் நீங்கள் அதே மாதிரி குரு டீச்சர் ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி அவரே என்னை கொண்டு போய் சேர்த்துவார். ஓகே, நான் சும்மா உட்கார்ந்தா போதுமன்னா கடவுளே சொல்கிறாரு, நீ அப்படி சும்மா உட்கார்ந்தா நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ பிரயத்தனம் பண்ணு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். அதனால் புருஷ பிரயத்தனம் ஹியூமன் எஃபர்ட் இல்லாமல் உண்டு. ஸோ நிராஷா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காது. 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. நாலாவது நிரீஹ. ஓகே, நிரீஹன்னா எந்த நிரீஹன்னா இங்கே தான் டிசைர்ஸ். ஓகே, ரொம்ப ஆக்ஷன்ஸில் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா காம கர்ம, அவித்யா காம கர்ம ஜன்ம காமம். அதனால் டிசைர்ஸு, ஓகே, டிசைர், ஓகே, நீடு ஃபில்ஸ், டிசைர் கில்ஸ் யூ. ஸோ டிசைர் என்ன, நீட் என்னன்னு இது தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஸ் தெரியணும். தேவையா ஆசையா, ஓகே, டிசைர். ஸோ அதனால் நிரீஹாச்ச.
இங்கே நிரீகன்னா இன்னொரு விஷயம், காமம்னால கர்ம பண்ணுவேன், அதனால் கர்ம ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃப்ரீடம், கர்ம பந்தத்தில் கர்மத்தின் பந்தமாக பண்ணிக்கூடாது. அப்புறம் லாஸ்ட் 5வது வந்து நித்தியம் ஏகாந்தசீலதா, எப்பவுமே ஏகாந்தமாக வாழறதுக்கு விரும்பணும். ஓகே, நித்தியம்ன்றார், ஆல்வேஸ். ஓகே, அந்த ரிட்டையர்டு மூடுன்னா நான் தனியாக இருந்தால் எனக்கு போர் அடிக்காது, ஒன்றும் பயம் வராது, லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கே லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு நானே தானே சர்வத்திர இருக்கேன். ஆனால் அப்போது ஞானி ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து எல்லோரும் கூட இருப்பான், சமுதாயத்தில் இருக்கலாம், நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம், எப்படியாவது இருக்கட்டும். அப்போ ஒன்றும் பண்ணாது, ஞான நிஷ்டை வந்ததுக்கப்புறம். ஆனால் இங்கே உனக்கு வரணும்னா முதல்ல நீ பிகினிங் சாதனா ஸ்டேஜில் வந்து இந்த ஏகாந்தமாக இருந்துட்டு, அப்போ தான் மனசு வந்து விவகாரத்தில் ஈடுபட்டால் பல பேர் கூட சேர்ந்து இருந்தால் உடனே அதை பிரவர்த்திக்க ஆரம்பிச்சிடும். மனசு பிரவர்த்தி பண்ண ஆரம்பித்ததுன்னா நிறைய விகல்பங்கள் வரும். அப்படி விகல்பங்கள் வரும்போது உனக்கு நிர்விகல்ப சமாதி வராது. நிர்விகல்ப சமாதி வரலன்னா நீ வந்து ஸ்வரூப அனுபவமும் அனுபவிக்க முடியாது, ஏற்படாது. அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சாதனைகளை சொல்லி 369 ஏகாந்தஸ்திதிரிந்திரியோ பரமணே ஹேதுர்தமச்சேதசः சம்ரோதே கரணம் ஷமேன விலயம் யாயாதஹம் வாசனா தேனானந்தரசானுபூதிரச்சல பிராமீ சதா யோகினः தஸ்மா சித்தநிரோதம் ஏவ சததம் காரியம் பிரயத்னாத் முனேஹ. ஓ சாதகனம். ஓகே, இங்கே கூட இன்னொரு 5 சாதனைகள் இங்கே மறுபடியும் சொல்கிறார். முந்தாவது சொன்னது ஒரு 5. ஓகே, இந்த தியானத்துடைய முக்கியத்துவம் மையமாக வச்சுக்கிட்டு சொல்கிறார். இதில் ஒன்றுக்கு ஒன்று இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணால் அது வரும், அது பண்ணால் அது வரும், அப்படின்னு மேலும் மேலும் வருவேன். அந்த 5 படிகள் ஒன்று என்னது அங்கே முதல்ல என்ன சொல்லி, முந்தாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு, ஏகாந்தத்தில் இருக்கிறது பழகணும்னாரு இல்லையா. அது என்ன பண்ணணும், இப்போ கண்டினியூஷன் எடுத்துக்கணும். இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஏகாந்த ஸ்திதி இந்திரிய உபரமணே ஹேதுஹு. இந்திரியங்களை நீ நிகிரகிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ தனியாக ஏகாந்தமாக இருக்கணும். ஏகாந்தமானு சொல்லிட்டு உன்னை ரூமில் பெரிய எல்இடி டிவி வச்சுக்கூடாது. எல்இடி பெரிய வாலுக்கு டிவி வச்சுக்கிட்டேன், நான் ஏகாந்தமாக தான் இருக்கேன் சார், ஹவுஸ் குவாரண்டைன். ஆனால் என்னது அங்கே இந்திரியங்கள்னு அப்படி நீ ஏகாந்தமாக உள்ளே இருக்குன்னு டிவி வச்சுக்கிட்டு அப்புறம் இல்லைன்னு செல்ஃபோன் வாட்ஸ்அப் இது பண்ணிகிட்டே இருந்தால் மனசு நீ பெட்டர் வெளியில் போகிறது இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். ஏன்னா இதனால் இன்னும் கோரம் டேஞ்சர். அதனால் ஏகாந்த ஸ்திதினால் தன்னந்தனியாக இருந்துட்டு இதை தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, நல்ல புஸ்தகம் எடுத்து படி, கண்கள் மூடி நிதித்தியாசனம் பண்ணும், இல்லை சிரவணம் பண்ணும். ஆடியோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த காலத்தில் தவிர இந்த ஏகாந்தம் இருக்கும்போது கவனிக்கணும். என்னோடய புலங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணுறதா, மனசு ஏதாவதில் ஈடுபடணும்னு பின்னாடி ரொம்ப உறுத்திட்டுருக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதா, இல்லை படிய திங்ஸ் ஏதாவது ஞாபகம் வந்துட்டு அதில் உளுந்து போய் மனசு அதில் ஜஸ்ட் ரோலிங் இன் த பாஸ்ட் அண்ட் ரோலிங் இன் த ப்ரெசென்ட், ஏதாவது பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது நடக்கிறதான்னு கவனிக்கணும். ஸோ ஏகாந்த ஸ்திதி
அதனால் இந்திரிய உபரணத்துக்கு இந்திரியங்களை கட்டுப்பாடு படுத்துறதுக்கே உனக்கு காரணமாக உதவி செய்யும் ஹேதுஹு. அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறதுக்கு இன்னொரு பேர் என்ன? தமம். ஸோ தமஹ, இந்த இந்திரிய நிகிரகத்தினால் என்னாகும்? சேதசா சம்ரோதே கரணம். மனசுன்னு கட்டுப்படுத்தணும்னு முதல்ல புலங்களை கட்டுப்படுத்தணும். புலங்களை கட்டுப்படுத்தணும்னா புலங்களுக்கு வேண்டிய நிறைய பாஹ்ய விஷயங்களே நிறைய காட்டக்கூடாது. நிறைய அதில் போய் நிறைய ஈடுபடுறது, அப்புறம் ஊரெல்லாம் சுற்றுறது, மாலுக்கு போய் கோல்மால் ஆகிறது எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அது பார்க்குறேன், இது பார்க்குறேன், சீரியல்ஸ் பார்க்குறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அசல் எங்கே கதை பகிர்முகம் ஆகிடுது. ஸோ அதேனால் அப்போ மனசுன்னு கட்டுப்படுத்தணும்னா இந்த இந்திரியம் நிகிரகம்தான் மனசுன்னு நிகிரகப்படுறதுக்கு கரணம்னா காரணமாகிறது. அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு உதவியாக இருக்குது. அப்புறம் மனசனை நிகிரகப்படுத்தினதுக்கு அப்புறம் வேர்ட்ஸ் மாற்றி உபயோகப்படுத்திட்டார். அதனால் ஃபஸ்ட்டு தன்னந்தனியாக இருக்கிறது படகு சாதனை பண்ணும். எவ்வளோ நாளில் எவ்வளோ நேரம் முடிகிறது ஒரு நாளைக்கு. அதனால் இந்திரியங்கள் புலங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். புலங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தால் தான் இந்திரியங்கள் மனசு சாந்தமாகும். மனசு சாந்தமானாதா சமனே விலயம் யாயாதகம் வாசனா. இந்த அகங்காரம் அங்கே சமம், இந்த மனசாந்தினால் நிகிரகத்தினால அப்போதான் நீ சிந்திக்க முடியும், விவேகம் உருவாகும். அதனால அகம் வாசனா, அகங்காரம் நானன்னு தோணுறது யாரும்? இந்த வெக்தியா அபிவக்தமாக ஆகிறது. இங்கே சர்வம் பரமாத்மா ஒரே ஒரு சக்தி தான் எல்லா சமஷ்டியாக வேலை பண்ணும்போது இங்கே நான் இதில் இருந்துட்டு ஏன் நான் தனிப்பட்ட ஒரு பாவத்தோடு அல்பமான மனுஷனு சரீரம் ஜீவன் அனுச்சு நட்டிகிட்ருக்கேன். இது சிந்திக்க முடியும். சிந்திக்க அப்போது அந்த அகம் வாசனை விலயம் ஏற்படும். அப்புறம் அகங்காரம் போயிடுச்சுன்னு என்னாகும்? தேன ஆனந்தரசானுபூதி அச்சலா பிராமி. அந்த அச்சலமான அருணாச்சலம், அருணமன்ன பிரகாசிச்சிட்ருக்கிற ஞானஸ்வரூபமான நகராத அசையாத அந்த அச்சலா பிராமி பிரம்மஸ்திதி சதா நிரந்தரம். அப்புறம் என்ன பிரம்ம பாருங்கள், இந்த வரியில் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனந்த ரசானுபூதி ரச்சலா பிராமி ஸ்திதி நாங்கள் இல்லை. மூணு விஷயங்களை இப்போ திரும்பி அதே சொல்லணும். சத்து சித்து ஆனந்தம், இருப்புதல் உணர்வு ஆனந்த ஸ்வரூபம். அதே ஆனந்த ரசம் என்ன பாருங்கோ. இப்போது மாம்பழத்துடைய ரசம் எடுத்தேன்னா அதில் அந்த தோல் இல்லை, அப்புறம் கொட்டை இல்லை, எல்லாமே ஜூஸியாக இருக்குது. ஸோ ஆனந்த கன ரசம் அது அனுபூதி, அந்த அந்த அனுபவம், ஆனந்த அனுபவம். ஏன்னா எல்லா உபாதிகள் விட்டியாச்சு. அது செலிக்காத அந்த பிராமி ஸ்திதி சதா யோகினா, யோகிகளுக்கு அந்த அப்படின்னா நீ யோகி ஆகிடுற. அப்போ சாதனை பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு சாதனை, யூ ஆர் ரீச்டு தட் ஸ்டேஜ். அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்டு, நண்பர்களே, தஸ்மாத் இப்போ என்ன கதை முக்கியம், என்ன சொல்ல வரீங்க? சித்த நிரோதம் ஏவ சததம் காரியம். உன்னோட அட்டென்ஷன் எங்கே இருக்கணும்? உலகத்து மேலே இருக்கக்கூடாது, அடுத்தவனின் சரி பண்ணுறது மேலே இருக்கக்கூடாது, உன்னுடைய மனசனே சரி பண்ணுறதுல இருக்கணும். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இது ரொம்ப கரெக்டான சென்டென்ஸ் இது, சரியா? அதனால் நம்ம என்ன எல்லாமே லோகத்தை சரி பண்ணணும், அவங்களையும் சரி பண்ணணும், கவர்மெண்ட் இப்படி இருக்கணும், கிளைமேட் இப்படி இருக்கணும், கொரோனா போகணும் வரணும். கொரோனா போனால் இன்னொரு ப்ராப்ளம் வரும். உனக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இல்லையா என்ன? உன் மனசினால் இது முன்னாடி உனக்கு தொந்தரவே இல்லையா, ப்ராப்ளம் இல்லையா? இருக்கு. அதனால் சித்த நிரோதம்,
அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். யோகத்தில் முதல் சூத்திரத்தில் சித்த நிரோதா யோகான்னு சொல்லப்படுறது, அந்த டைலாக் நமக்கு இங்கே இல்லை. சித்தம் வந்து கண்ட்ரோல் த மைண்டன்னா வெல் யூட்டிலைஸ் த மைண்ட், வெல் ட்ரெயின் த மைண்ட். விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தன, கீதையில் பகவான் சொன்னார் இல்லையா, கல்டிவேட் யுவர் மைண்ட். தாட்ஸ் இருக்கட்டும், ஸோ வாட், பட் ஆல் ஆர் ரிலேட்டட் டு த டிவைன் தாட்ஸ், பகவானை பற்றே பிரம்மனை பற்றே. அதனால அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் என்ன திருஷ்யம் பார்த்தா கூட அதெல்லாம் பிரம்மமாக தெரியறது, எல்லாம் பரமாத்மா தான் தெரியறது. அங்கே வந்து எதுவுமே நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ், ஐ நீட் நாட் டு சேஞ்ச் எனி திங். எவ்ரிதிங் இஸ் தேர் ஆஸ் இட் இஸ், அக்செப்ட் ஆஸ் அ சத்தா சித்த அக்செப்ட் பண்ணும். அப்புறம் அது ஆனந்தமனு. ஸோ இப்படிப்பட்ட அதனால் சித்த நிரோதம் பண்ணுறது ஏவ அதுதான் முக்கியம்னு சொல்லி சததம் அப்படின்னா உன்னுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் த மைண்ட். சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், நம்ம மனசுன்னு பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு, மனசுன்னு சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்துட்றோம் தினந்தோறும். உடம்பு தெம்பாக இருக்கணும்னா சத்து மாவு அது இதுன்னு ஏதோ சொல்லி ப்ரோட்டீன்ஸு கேலரிஸு அனு கால்குலேட் பண்ணி இதெல்லாம் சொல்கிறான். அப்போது மனசு அழகாக இருக்கணும், சரீரம் அழகாக இருக்கணும்னு பியூட்டி பார்லருக்கு எல்லாம் போகிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். உடம்பு ஏறணுமோ இறங்கணுமன்னா ஏதோ பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன்னு. மனசுன்னு ட்ரிம்மாக ஸ்லிம்மாக ஹாப்பியாக அண்டு சாந்தமாக இருக்கிறதுக்கு என்னதான் நீ தினந்தோறும் அதனை கவனிச்சு அதுக்கு என்னதான் பண்ணிகிட்ருக்க நீ? அப்படி கேட்டால் சுத்தம் எதுவுமே பண்ணுறதில்லை. அதனால தான் இது பண்ணுறது தான் முக்கியமான காரியமாக வச்சுக்கிட்டு பிரயத்னாத் வித் எஃபர்ட். சொல்லாது மனசு நிற்க மாட்டேங்குது, மனசு ரொம்ப கவலைப்படுத்துறது, மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எல்லாம் கேட்டான்னு கூட அப்படி தான் இருக்குது, புரிய மாட்டேங்குது, எப்படி முடிய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எகெயின் அண்ட் எகெயின் கடவுள்கிட்ட அப்படி அழு, அப்படி முடியலன்னா சொல்லு, குரு நினச்சி அழு, சாஸ்திரம் என்ன அப்படியே போயிடும். மனசு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வந்து இதாகும். அதனால் ஆல்வேஸ் பி விஜிலண்ட் அபவுட் தி டைனமிக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மைண்ட். மைண்ட் எப்படி எங்கெங்கே எப்படி இருக்கேன்னு, த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். சரியா, அது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். இப்படி பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்றும் கனெக்டடாக இருக்கு. இந்த சீக்வென்ஸ் கூட நல்லா புரியணும். முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் முந்தாவது சொன்னது கொஞ்சம் முன்னாவது இது பண்ணு அது பண்ணு பரவாயில்ல, ஆனால் அந்த லாஸ்ட் ஏகாந்தனால இந்த கனெக்ஷன் எல்லாம் வந்துச்சு. 370 இப்போது மறுபடியும் அந்த ஒரு ப்ராசஸ்ஸை எது கொஞ்சம் சூக்ஷ்மமாக பேசுகிறார். இங்கே இப்போது கட்டோபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, வாச்சம் நியச்சாத்மனி தம் நியச்ச புத்தௌ தியம் யச்ச புத்தி சாட்சிணி தம் சாபி பூர்ணாத்மனி நிர்விகல்பே விலாப்பிய சாந்திம் பரமாம் பஜஸ்வாம். நான் எல்லாம் ஒரு கிரவுண்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆயிடுது. அப்படின்னா இந்த பாஹ்யம் விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நவ் ஓன்லி கம் டு யுவர் இன்னர் பீயிங். உனக்கிட்ட வா. அங்கே வாங் நிரோதம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கேருந்து மறுபடியும் தொடங்குற மாதிரி வாச்சம் நியச்ச ஆத்மனி, மனசுன்னு வாக்கு பேச்சுன்னு வந்து கொண்டு வந்து மனசில் உட்காரவை. நான் ரொம்ப சிம்பிள் மீனிங் சொல்கிறேன், ஈஸியாக புரியணும். மனசு வாக்குன்னு கொண்டு வந்து மனசில் உட்காரவை. ஓகே, மனசுக்குள்ளே இழு. அப்புறம் மனசுன்னு வந்து புத்திக்குள்ளே கொண்டு வந்து உட்காரவை. அப்புறம் புத்தினு வந்து சாட்சியில் கொண்டு வந்து உட்காரவை. இங்கே சாட்சியன்னா கூட்டஸ்தம். பஞ்சதசி படித்ததுனால அந்த வேர்டு புரியும் சில பேருக்கு உங்களுக்கு. கூட்டஸ்தம் அதை இப்போது தெரியாமல் பிரதிபிம்ப சைத்தன்யம் நினச்சிக்கிறது, ஜீவன் நினச்சிக்கிறது,
ஆனால் யார் அது யார் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி நான் தான் புத்தின்னு பார்க்குறானே, ஏன் என்னை புத்தி இப்படி கட்டி போச்சு, என்னை புத்தி ஏன் இப்படி சரியாக வேலை பண்ண மாட்டேங்குதுன்னு புத்திக்கும் சாட்சியாக இருக்கல நான். ஸோ பாருங்கோ, ஸோ கிராஜுவலி கோயிங் மோர் அண்ட் மோர் இன்சைடு டு மை கோர் சென்டருக்கு. அப்போது வாக்கு நீ மனசில் கொண்டு வா, மனசுன்னு வந்து இதுக்கு தான் நேற்றுக்கு அந்த மந்திர சாதனை சொன்னதே. நீ சொல்கிற ஸ்ரீராம் கேட்கணும். ஸோ கிரியாசக்தி ஞானசக்தி ரெண்டு கலந்துங்கும் போதும் நீ வந்து மனசு அங்கே நிச்சலமாயிடுது, கான்ஷியஸ்னஸ் கிட்ட வருவோம். அதுதான் இங்கே சாட்சியன்னார். அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவலாக சாட்சியன்னு நான் மட்டும் இங்கே தனியாக இருந்த ஒரு சாட்சியாக இருக்கானா, இது தனிப்பட்ட ஒரு ஆசாமியா இல்லை, தம்சாப்பி அதுக்கப்புறம் அது அந்த சாட்சினி கூட பூர்ணாத்மனி நிர்விகல்பம்னு எந்த விகல்பமும் இல்லாத நானும் இந்த சின்ன கூட்டஸ்தனு மட்டும் இல்லை, சைத்தன்யம் இங்கே நான் அனந்தமான எந்த விகல்பம் இல்லாத பரமாத்மனு நான் சொல்லிட்டு அந்த பரமாத்மா த கிராண்ட் டோட்டல் விஷன் அதில் வரணும். பாருங்க, சூக்ஷ்மமாக கொஞ்சம் 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 உள்ளே வந்துட்டோம். That is I am. சப்தமத்தினு நிஷப்தத்தினு ரெண்டுத்தினு கவனிக்கிற அப்பாற்பட்டதாக இருக்கிற பூர்ண வஸ்து நான். அப்படி நிர்விகல்பமான பூர்ணாத்மலை கொண்டு வந்து விலாப்பிய அங்கே அங்கே வந்து கலந்து போச்சு இப்போ எல்லாமே. ஸோ எவ்ரி திங் வி ஜஸ்ட் புல்டு இன்சைடு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே இனிமேல் சாந்தி தான் இருக்கு, பிரசாந்தி தான் இருக்கு, நிலகுலையாத சாந்தி இருக்கு. அந்த பரமாம் சாந்திம் பஜஸ்வ அனுபவி சிந்தி, அதிலே இரு. நீ சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ அது ஆயிட்ட. நீ அந்த பரபிரம்ம பரமானந்த ஸ்வரூபனானே அதில் ஒன்றாய் போயிட்டே, கலந்து போயிட்டே. எப்படி சுகர் தண்ணியில் போட்டால் அது கலைஞ்சி ஜலம் மொத்தம் அந்த ஸ்வீட் மயமாயிடுமோ, பிரம்மனில் நீ வந்து பிரம்மானந்தத்திலும் அந்த பரமா சாந்தி. ஆனந்தமன்னா சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாந்தோயம் ஆத்மா. பேசிக்கலி மை நேச்சர் இஸ் சாந்தி, பரமசாந்தி ಭಜಸ್ವ. ಸೊ ಕಠೋಪನಿಷತ್ ಶ್ಲೋಕತ್ತನೇ ಕೂಡ ಹಿಂಗೆ ಜ್ಞಾಪಕಪಡ್ತಾರೆ. ಯಚ್ಚೇದ್ವಾಂಗ್ಮನಸಿ ಪ್ರಾಜ್ಞಃ. அங்கே வந்து நேர வாக்குனி மனசுக்குள்ளேயும், அதுக்கப்புறம் பிராக்ஞகன்னா இந்த சாதகனை வந்து பண்ணணும். இப்படி வாக்குனி மனசுலையும், மனசுன்னு வந்து புத்திக்குள்ளையும் பிரக்ஞலையும், தச்சேத் ஞான ஆத்மனி அந்த புத்தினு கூட ஞானஸ்வரூபமான ஆத்மலுக்குள்ளே கொண்டு வந்து ஞான ஆத்மனி மகதி நியச்சேத். இந்த ஞான ஆத்மா சின்ன புத்தி, இந்த சின்ன இல்லை மகத்து. மகதின்னா த டோட்டல் இன்டலெக்ட், த டோட்டல் கிராண்ட் விஷன் நியச்சேத். அதுக்கப்புறம் தச்சேத் சாந்த ஆத்மனி. பாருங்கள், அதே வார்த்தைகள், சாந்தமாக இருக்கிற அந்த பூர்ண வஸ்துவான அதில் வந்து கலக்கணும். அதனால் அதுதான் இருக்குது. இதெல்லாம் சும்மா இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி காணப்படுறது, இதெல்லாம் சத்தியம் இல்லை. அது எப்பவுமே சத்தியம். என்னுடைய சாந்தி ஸ்வரூபம் நானும் சத்தியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஐத்தரை உபனிஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப சாந்தி மந்திரம் வரும்போது அங்கே கூட வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்ம எதியானு அங்கே ஸ்லோகம் வரும், மந்திரம் பாருங்கள். அங்கே கூட வாங் மே என்னுடைய வாக்கு மனசுன்னு அர்த்தம். the thought and speech should get coordinated. சரியா? நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, என்ன பேசுகிறோமோ,
இந்த பாவனை ரெண்டு கோஆர்டினேஷன் கோயின்சைட் கலந்து இருக்கணும். அதனால் பேசுறது ஒன்றும் திங்க் பண்ணுறது ஒன்றா இருக்கக்கூடாது, அப்புறம் செய்கிறது வேறு இருக்கக்கூடாது. ஓகே, மனசா வாச்சா கர்மனா ஏகம். மகாத்மர்கள் அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த ருத்ரம் ஆரம்பத்தில் லகுன்யாசம் அனே சொல்கிறாங்க இல்லையா, கரான்யாசம் லகுன்யாசம், அதில் கூட இப்படி தான் முதல் ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ருத்ரம் பூஜை பண்ணுறதுக்கு பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி அக்னிர்மே வாசிஸ்ரித வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. ரொம்ப அற்புதமான சாதனை அங்கே பாருங்க. அப்படி டோட்டலி கம்போஸ்டு சமாதி கான்சன்ட்ரேட்டட் நிலை கொண்டு வந்ததுக்கப்புறம் ருத்ரம் படிக்கணும், நாட் மெக்கானிக்கல்லி. அங்கே பெரிய ஒரு லிஸ்ட்டு எல்லா இந்திரியத்திനും இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி என்ன அக்னிர்மே வாசி ஸ்ரித, என்னுடைய வாக் சக்திக்கு காரணமான அக்னி தேவதா, அந்த அக்னி என்னுடைய வாக்கு மேலே இருக்கட்டும். வாக்கு வந்து அக்னிர்மே வாசிட, வாக்கு ஹிருதயத்தில், ஹிருதயம் மயி எனக்குள்ள. நான் யாரு? அகம் பிரம்மணி. பிரம்மணி யாரு? அமிர்தம். பாருங்க, அப்படி எல்லாத்தையும் யூ பிரிங் பேக் எவ்ரிதிங். ஆல் ஆர் என்னில் வந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியும். சரி, நாளைக்கு பார்ப்போம். 370 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.